ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி. அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்ல குழந்தையே, சவால் என் செல்லமே. இதை நீ கேட்ட 1 மணி நேரத்தில் உனக்கு ஒரு நல்லது நடக்கும். இந்த திருச்செந்தூர் முருகனை நம்பினால் கேள் என் செல்லமே. நீ வாழ்க்கையில் வெற்றி பெற, உன் கனவுகள் பழிக்க இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேள். இந்த நல்லதொரு காலை பொழுதில் நான் சொல்வதை கேட்டு உன் வாழ்க்கையை இன்று ஆரம்பமாக்கு என் செல்லமே. சந்தோஷமான பல நிகழ்வுகள் நடக்க காத்திருக்கிறது. நிச்சயமாக நடத்தி தருவேன் இந்த முருகப்பெருமான். வாழ்க்கையில் அனைத்தையுமே இழந்துவிட்டு கோடி கோடியாய் கடன் பெற்று சந்தோஷம் இல்லாமல் மனம் வெறுத்து உள்ள குமுறலோடு இருக்கும் என் செல்ல பிள்ளையே, கலங்க வேண்டாம். சவால் விட்டு சொல்கிறேன், உனக்கானது நிச்சயமாக நடக்கப் போகிறது. புலம்பி தவிக்காதே. அனைத்து கஷ்டங்களையும் போக்கி உன் வாழ்க்கைக்கு சந்தோஷத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க உன் முருகப்பெருமான் உன்னுள்ளே தான் வந்திருக்கிறேன். இதோ உன்னோடு இப்போது பேசிக்கொண்டு தானே இருக்கிறேன். அதிர்ஷ்டத்தோடு காத்து கொண்டு இருக்கிறேன் உனக்காக. வெகு நாட்களாக நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை சேரும் நேரம் மிக அருகில் வந்து விட்டது. கவலைப்படாதே. அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இரு. ஆம் செல்லமே, எதற்கும் பயப்பட வேண்டாம். இதோ உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கி உள்ளேன். அந்த சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுக்கத்தான் இந்த முருகப்பெருமான் உன்னிடம் வந்திருக்கிறேன். பொறுமையோடு நம்பிக்கையோடும் நமக்குள் இருக்கும் நம் முருகப்பெருமானை மனதார நினைத்து நீ என்னை வேண்டினாலே போதும். நிச்சயம் உனக்கானதை நிச்சயமாக உன்னிடத்தில் வந்து சேர்ப்பேன். இது நடந்தே தீரும் என நம்பிக்கையோடு இரு. இந்த உலகமே உனக்குத்தான். வா, ஒரு கை பார்த்து விடலாம். உள்ளத்தாலும் உடலாலும் கடினமாக உழைக்க வேண்டும். உனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது. நான் இல்லாத இடமே எங்குமே இல்லைதானே. எப்படியாவது உனக்காக நான் தோன்றுவேன். உனக்கு பிடித்த நபராக வந்து உனக்கு நல்லது சொல்வேன். இனி உன் வாழ்க்கை சந்தோஷமயமாகப் போகிறது. நீ நினைத்த ஒன்று உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. மனதை பலமுடன் வைத்துக்கொள். எதுவாக இருந்தாலும் முழுவதுமாக ஏற்றுக்கொள். எதற்காக நீ காத்திருந்தாயோ அது உன் வாயிற் கதவை வந்து தட்டி வரப்போகிறது. நிச்சயமாக பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது. இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு சந்தோஷமடையப் போகிறாய். இதோ விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் உன் அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகிறார்கள். உன் வாழ்க்கையே ஒரு போராட்ட களம்தான். அந்த போராட்ட களத்திலிருந்து மீண்டு வந்திருக்கின்றாய். ஆம் செல்லமே, நீ பட்ட வேதனைகளில் இருந்து விடுபட்டு நிச்சயமாக இதோ வெளியில் வந்து விட்டாய். உனது கர்ம பலன்களை முழுவதுமாக இந்த முருகப்பெருமான் நான் ஏற்றுக்கொண்டேன். இனி உன் வாழ்வில் உயரப்போகின்றாய். அனைத்திலும் வெற்றி வரப்போகின்றாய். நான் உன்னை வழி நடத்தி செல்வேன். நான் உனக்கு வழிகாட்டுவேன். உன் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் உனக்காக. நம்பிக்கையோடு இரு, பொறுமையோடு இரு. நிச்சயம் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லப் போகிறேன். பொறுமையாக இரு, நான் இருக்கிறேன் உனக்காக. நீ செல்லும் இடமெல்லாம் நீ எதற்காக காத்திருந்தாயோ அது அனைத்தும் நிச்சயமாக நடைபெறும். இதை நீ நன்கு அறிந்து கொள். உனக்கு தெரியாத ஒருவர் மனதில் வேதனையும் கண்களில் கண்ணீருடன் எனக்கு ஒரு நல்ல வழி பிறக்காதா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? உனக்காக ஏதாவது ஒரு வகையில் உன்னால் முடிந்த வரையில் அவர்களுக்காக உதவி செய். உன்னிடம் உதவி என்று தேடி வருபவர்களிடம் நிச்சயமாக உன்னால் முடிந்த உதவி செய். இல்லை என்று மட்டும் சொல்லிவிடாதே. உனக்கு எது முடிகிறதோ அந்த உதவியை அவர்கள் செய்தாலே அவர்கள் சந்தோஷத்துடன் உன்னை மனதார வாழ்த்தி விட்டு சொல்வார்கள். 1000 அறிவுரைகளை அள்ளி வீசுவதை விட ஒரு நல்ல செயலில் ஈடுபடுவது நல்லது தானே. நாட்கள் நகர்ந்தாலும் உனக்கு நடக்க வேண்டியது நிச்சயமாக நடக்கும். காலமே கடந்தாலும் நீ விரும்பிய காரியத்தை நான் நிச்சயமாக தருவேன். நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன். நம்பிக்கையோடு உன் கடமையை மட்டும் நீ செய்து கொண்டே இரு. உனக்கான அந்த நாள் நிச்சயமாக வரும், வந்து சேரும்.
உன்னுடன் நான் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் நீ பயப்பட தேவையே இல்லை. ஆம் செல்லமே, உன் பாதுகாப்பாக என்றும் நான் துணையாக இருக்கின்றேன். நீ நினைக்கும் எல்லாமே உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது. நிச்சயம் கூடிய விரைவில் எல்லாம் கிடைக்கும். நீ எனது செல்ல குழந்தை. நீ என் அனுமதியின்றி உன்னை எவரும் தொடவும் முடியாது. இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் செல்லமே. இந்த முருகப்பெருமான் வாக்கு என்றும் பொய்த்ததில்லை, பொய்யாகாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் உன்னை பாராட்டுவார்கள். உன் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பார்கள். நீ பெற்ற கடனை அவர்கள் வந்து அடைத்து விடுவார்கள். கடன் சுமையில் நீ சுமையாக எண்ணிக்கொண்டிருந்த எல்லாமே பஞ்சுமெத்தை போல் எல்லாவற்றையும் பறக்க விட்டு விடுவாய். உன் கடன் சுமைகளை எல்லாம் நிச்சயமாக இதோ தீரப்போகிறது. பண உதவி என்று நீ தேடி அலைய வேண்டாம். உன்னை தேடி எல்லோரும் வந்து செல்வத்தை உன்னிடம் சேர்ப்பார்கள். ஏனென்றால் நீ எல்லோருக்கும் நல்லது செய்திருக்கிறாய். அந்த நல்லது இப்பொழுது உனக்கு திரும்பி வருகிறது உன் கஷ்ட காலத்தில். ஆகவே எப்பொழுதும் நல்லதையே செய் என்று தான் அதற்காக சொல்கிறேன். நம்பிக்கையோடு இரு. யாருக்கும் கெடுதலோடு எண்ணங்கள் செய்ய வேண்டாம். யாருக்கு கெடுதலும் செய்ய அப்படி என்ற மனதும் உனக்கு வேண்டாம் என்று தான் நான் சொல்கிறேன். என் செல்லப்பிள்ளை, நீ அப்படி இருக்க மாட்டாய், எனக்கு நன்றாக தெரியும். ஆகவே நீ ஒன்றை எதிர்பார்த்து நிற்கும்போது நீ ஒன்றை எதிர்பார்க்காமல் கொடுப்பதுதான் வாழ்க்கை. வாழ்த்தி பேச முடியாவிட்டாலும் தாழ்த்தி பேசுவதை முற்றிலும் தவிர்த்து விடு. பிறகு உன் வாழ்க்கை சிறப்பாகும். நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை. நம்பிக்கையோடு போராடு. நீ நினைப்பதெல்லாம் நிச்சயமாக நடக்கும். இதோ உனக்கு முன் முருகப்பெருமான் துணையாக இருக்கிறேன். தராசிற்கு நியாயம் எல்லாம் தெரியாது. எந்த பக்கம் கணம் இருக்கிறதோ அந்த பக்கம் சாய்ந்து விடும். ஆகவே அப்படித்தான் சில மனிதர்கள் தானாய் கிடைத்த பொக்கிஷங்களை தொலைத்துவிட்டு குப்பைகளை கிளறி கொண்டிருக்கும் கோமாளிகள் நிறைந்த உலகம்தான் இது. நல்ல எதிர்காலம் உனக்கு தொடங்கிவிட்டது. இதோ வரும் வெள்ளிக்கிழமைக்குள் உன் தேவைகளை இந்த முருகப்பெருமான் பூர்த்தி செய்து விடுவேன். கவலை விடு. உறவு என்ற விதையை விதைக்கும் போதே பிரிவு என்ற அறுவடை நாளும் எழுதப்படுகிறது அல்லவா? அதனால் உறவை கண்டு மயங்காதே. பிரிவு கண்டு வருந்தவும் செய்யாதே. இருக்கும் வரை நிஜத்தை நேசி. இல்லாமல் போனால் நினைவுகளை நேசி. ஆகவே நெஞ்சம் இருக்கும் வரை நேசிக்க மறக்காதே. தெளிந்த மனதோடு இரு. ஏன் குழம்புகிறாய், தடுமாறுகிறாய்? இதோ நான் சவால் விட்டு சொல்கிறேன் அல்லவா, உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நடக்கும் என்று. ஆம், அதிர்ஷ்டத்திற்கு மேல் அதிர்ஷ்டத்தை தரப்போகிறேன் இந்த முருகப்பெருமான். பெற்றுக்கொள்ள தயாராக இரு. இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.